நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் பிரம்மச்சரியத்தின் பெருமையை சுகருக்கு எடுத்து சொல்கிறார். சுகர் வியாசரை பார்த்து, சகல சாதாரணமான கடவுளிடத்திலிருந்து உண்டான பிரதான முதற்கொண்டு ஏற்பட்ட சிருஷ்டியையும் அவனவனுக்கும் தனித்தனியே விஷயங்களுடன் கூடிய இந்திரியங்களுடைய ரூபமான புத்தியின் சாமர்த்தியத்தினால் செய்யப்பட்ட அதிக சிருஷ்டியையும் கேட்டேன். இந்த உலகில் எந்த விருத்தியை பிடித்து கொண்டு சத்துக்கள் பிரவர்த்திக்கிறார்களோ அந்தந்த காலத்திற்கு உரியதான சத்துக்களுடைய அந்த விருத்தியை மறுபடியும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். கர்மங்களை செய்யென்றும் விட்டுவிடு என்றும் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை நான் எவ்வாறு அறிவேன்? அதையும் விரிவாக மறுபடியும் சொல்ல வேண்டும். நான் குருவான உங்களுடைய சிக்ஷையானால் உலக வரலாற்றின் உண்மையை அறிந்தவனும் பரிசுத்தனமாகி புத்தி தேர்ச்சி அடைந்து தேக முடிவில் நிர்விகாரமான ஆத்மாவை பார்ப்பேன் என்று சொன்னார். அதற்கு வியாசர், இந்த விருத்தியானது முற்காலத்தில் பிரம்மாவினால் ஸ்வயமாக உண்டாக்கப்பட்டது. இந்த விருத்தி மிகவும் முன்னோர்களுக்கும் சத்துக்களுமான மகிழ்ச்சிகளால் ஆசிரியக்கப்பட்டது. பிரம்ம ரிஷிகள் பிரம்மச்சரியத்தினால் உலகங்களை சாதிக்கிறார்கள். ஆகையினால் ஆத்மாவினுடைய ஸ்ரேயஸை மனத்தினால் ஹிருதயத்தில் உள்ள ஆத்மாவின் இடத்தில் தேடிக்கொண்டு வனத்தில் கனி கிழங்குகளை பட்சித்து மிகப்பெரிய தவத்தை அனுஷ்டித்தும் புண்ணிய ஸ்தலங்களில் சஞ்சரித்தும் பிராணிகளுக்கு துன்பம் செய்யாமலும் புகை இல்லாததும் உலகத்தை சத்தில்லாததுமான போஜன காலத்தில் பிக்ஷை செய்து கொண்டும் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் பிரம்மம் ஆவதற்கு தக்கவனாகின்றான். நீயும் சுப அசுபங்களை விலக்கிவிட்டு ஒருவரையும் துதியாதவனும் நமஸ்கரியாதவனும் எதனாலாவது பசியை நிவர்த்தி செய்கிறவனுமாய் இருந்து கொண்டு வனத்தில் ஒருவனாக சஞ்சரிக்க கடவாய் என்று சொன்னார். சுகர், இந்த வேத வசனமானது லோக விவகாரத்தில் விரோதிக்கின்றதே. கர்மாவை செய்யென்றும் தள்ளென்றும் சொல்லுகிற வசனங்கள் பிராமணங்களால், அதாவது சொல்லுகிற இப்படிப்பட்ட இந்த வசனங்கள் பிரமாணங்களால் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருப்பதால் எவ்வாறு சாஸ்திரங்களாகும்? அப்பிரமாணங்களாலும் எவ்விதம் சாஸ்திரங்களாகும்? ஆகையால் இவ்விரண்டும் எப்படி பிரமாணமாகும்? கர்மங்களுக்கு விரோதம் இல்லாமல் மோட்சம் எவ்வாறு ஏற்படுகிறது? இதை கேட்க விரும்புகின்றேன் என்றார். சுகர் இவ்வாறு கேட்க, யோஜனகந்தியின் புத்திரரான வியாச முனிவர் அளவற்ற தேஜஸுள்ள புத்திரரான சுகருடைய பேச்சை புகழ்ந்து அவரை நோக்கி மறுபடியும் பேச ஆரம்பித்தார். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி இவர்கள் எல்லோரும் சாஸ்திரத்தில் சொன்னபடி அனுஷ்டித்தால் உத்தம கதியை அடைகிறார்கள். யாராவது ஒருவரே 4 ஆசிரமங்களையும் காம குரோதங்கள் இல்லாமல் விதிப்படி அனுஷ்டித்தாலும் அவன் பரலோகத்தில் பூஜிக்கப்படுகின்றான். இந்த 4 ஆசிரமங்கள் ஆகிற 4 படி உள்ள ஓர் ஏணியானது பிரம்மத்தின் இடத்தில் சாத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏணியில் ஏறியவன் பிரம்ம லோகத்தில் பூஜிக்கப்படுகின்றான். அதிகாரியானவன் பிரம்மச்சாரியாக தன் ஆயுளில் 4 1 பாக காலம் அசூயை இல்லாதவனாகவும் கர்ம மார்க்கத்தில் சமர்த்தனாகவும் குருவனிடத்திலாவது குருவின் புத்திரனிடத்திலாவது வாசம் செய்ய வேண்டும். குருவின் கிரகத்தில் குரு சயனம் செய்த பிறகு படுத்து அவருக்கு முன்னால் எழுந்திருக்க வேண்டும். சிஷ்யனாலேயோ வேலைக்காரனாலேயோ எந்தெந்த காரியம் செய்யத்தக்கதோ அந்தந்த காரியத்தை செய்யலாம். அதெல்லாம் செய்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு குருவின் பக்கத்தில் நிற்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் சமர்த்தனாகி வேலைக்காரனாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். முன்னுக்கு வர விருப்பமுள்ள பிரம்மச்சாரியானவன் எல்லா வேலைகளையும் செய்த பின் குருவினிடத்தில்
அத்தியனம் செய்ய வேண்டும். வலப்பக்கமாக சமீபத்தில் இருக்க வேண்டும். குரு அழைத்தவுடன் அவரிடம் செல்ல வேண்டும். சுத்தனும் சமர்த்தனும் குணசாலியுமாய் இருந்து கொண்டு சமயம் பார்த்து தன்னுடைய இஷ்டத்தை குறிப்பாக தெரிவிக்க வேண்டும். ஜித்தேந்திரியனாக இருந்து கொண்டு நேத்திரத்தினால் சாவதமான குருவை பார்க்க வேண்டும். குரு பூஜியாமல், அதாவது பூஜை செய்யாமல் இருக்கும் பொழுது தான் புஜிக்க கூடாது. அதாவது சாப்பிடாமல் இருக்கும்போது, புஜியாமல் இருக்கும் பொழுது தான் புஜிக்க கூடாது. அவர் தீர்த்தபானம் செய்யாமல் இருக்கும் பொழுது தான் தீர்த்தபானம் செய்யக்கூடாது. அவர் உட்காமல் இருக்க தான் உட்காரக்கூடாது. அவர் நித்திரை செய்யாமல் இருக்க தான் நித்திரை செய்யவும் கூடாது. நிமிர்ந்த கைகளால் அவர் பாதங்களை மெல்ல பிடிக்க வேண்டும். இடப்பாதத்தை இடக்கையினாலும் வலப்பாதத்தை வலக்கையினாலும் பிடிக்க வேண்டும். குருவை வணங்கிவிட்டு ஓ பகவானே, என்னை ஓதுவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். பகவானே, ஓ குருவே, இந்த காரியத்தை செய்ய போகின்றேன், இதை நான் செய்து விட்டேன், பின்னும் எதை நீங்கள் சொல்லுவீர்களோ அதையும் செய்வேன் என்று எல்லாவற்றையும் தெரிவித்து அனுமதி பெற்று கொண்டு விதிப்படி செய்ய வேண்டும். செய்துவிட்டு மறுபடியும் அவற்றையெல்லாம் குருவினிடம் தெரிவிக்க வேண்டும். பிரம்மச்சாரியானவன் அனுபவியாத கந்தங்களையும் ரசங்களையும் அவன் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துவிட்டு அனுபவிக்க கட்டும் என்பது கர்மங்களில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மச்சாரிக்கு எந்தெந்த வித நியமங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அனுஷ்டிக்க வேண்டும். குருவை விட்டு அகலவும் கூடாது. இவ்விதம் சிஷ்யனான அந்த பிரம்மச்சாரியானவன் குருவுக்கு தன் சக்திக்கு தக்கபடி பிரியத்தை உண்டு பண்ணி எல்லா ஆசிரமங்களிலும் இப்படியே யோகியமான செய்கையுடன் இருக்க வேண்டும். சிஷ்யனானவன் வேத விரதம், உபவாசம் இவைகளால் தனது ஆயுளில் 1/4 சென்ற பிறகு குருவுக்கு தட்சிணை கொடுத்து விதிப்படி விரதத்தை முடிக்க வேண்டும். பிறகு விதிப்படி கொல்லப்பட்ட மனைவியோடு அக்னிகளை ஆதானம் செய்து முயற்சியுடன் விரதங்களை செய்து கொண்டு ஆயுளின் 2வது பாகத்தில் கிரகஸ்தனாய் இருக்க வேண்டும் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.